ஹாய் ஹலோ மக்களே, குட் பேட் அக்லி படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இப்போது. ஸோ குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங்கை கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ தலை அஜித்துக்கான ஷூட்டிங்கில் தலை அஜித் இந்த படத்தோட ஷூட்டிங் வேலைகளை ஃபுல்லாகவே முடிச்சிட்டார் அப்படின்றத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுற மலையாளம் ஆக்டர் டாம் ஷைன் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல் ஷூட்டிங்கில் வந்து அவர் வந்து இணைஞ்சி அந்த ஷூட்டில் வந்து நடிச்சிட்ருக்காராம். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் ரொம்பவுமே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறார் அப்படின்ற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. படம் ஒரு பேன் இண்டியா மூவி அப்படின்றதுனால நிறையா லாங்குவேஜ்லேருந்து ஆர்டிஸ்ட்டை பிடிச்சி போட்டு படத்தை பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜிவி பிரகாஷ் கொடுத்த ரீசெண்ட் இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆகிட்டு நீங்கள் போய் பார்க்கலாம். அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது வரைக்கும் நான் பண்ண ஆல்பங்கள்லேயே இந்த ஆல்பம் த பெஸ்ட் லைஃப் டைம் ஆல்பமாக இருக்கும் எனக்கு அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. என்னோட 100% கண்டிப்பாக இந்த குட் பேட் அக்லி மூவிக்கு நான் கொடுப்பேன். இதுக்கு முன்னாடி கிரீடம் படத்தில் கிளாசிக்கான சாங்ஸ் கொடுத்துருந்தேன். இதில் ரொம்பவே மாசான சாங்ஸ்லாம் இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்றத ஜிவி பிரகாஷ் ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணிருக்காரு. ட்விட்டர் ஃபுல்லாகவே அந்த இன்டர்வியூ தான் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவை பார்க்கலாம். இல்லைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள்.